Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல செகண்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரம் ஹீட் கண்டக்ஷன். ஸோ ஹீட் கண்டக்ஷனில் வர கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு அதுலேயே ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா the furnace wall consists of two layers. Inside layer of 450 mm is made of lightweight bricks of thermal conductivity, and outside layer of 900 mm is made of refractory of thermal conductivity 2 watt per meter Kelvin. The hot face of the inside layer is at temperature 1300 degree Kelvin. The cold face of the outer layer is 400 Kelvin. The temperature interface between the two layers அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 லேயர் இருக்குது. ஒரு வாலில் வந்து 2 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் லேயருக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி, செகண்ட் லேயருக்கு ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த 2 லேயருக்கு சென்டரில் வர டெம்பரேச்சர் வந்து என்னென்னு கேட்குறாங்க, அந்த இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னென்னு கேட்குறாங்க. 2 லேயருக்கு அந்த அவுட் சைடு இருக்குல்ல, அவுட் சைட் பேஸ்ட் வர 2 டெம்பரேச்சருமே தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணோம்னா, நம்ம வந்து இது வந்து எதுவுமே கொடுக்கலனா நம்ம வந்து ஸ்டெடி ஸ்டேட்டாக தான் அசியூம் பண்ணணும். அதாவது பட் டைம் பொறுத்து நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணணும். அப்போ வந்து ஃபஸ்ட் லேயருக்கு வர ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், செகண்ட் லேயருக்கு வர ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். அப்போ Q ஈக்குவல் டு KA, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு ஃபார்முலா தெரியும், KA ΔT பை எல். ஸோ கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, டெல்டிங்கிறது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அந்த லேயருக்கு. கேஏ ஏரியா வந்து உங்களுக்கு வந்து 2 லேயருக்கும் சேமாக இருக்கும். ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ΔT பை எல், எல்லுங்கிறது உங்களுக்கு திக்னஸ் ஆஃப் லேயரு. ஸோ இந்த 2 லேயருக்கும் நம்ம ஈக்குவல் போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட் லேயருக்கு வந்து நம்ம திக்னஸ் வந்து இப்போது 450 mm, செகண்ட் லேயருக்கு வந்து 900 mm. அது 2 கீழே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து கே வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 1 watt per meter Kelvin, 1 வந்து இங்கே போட்டுக்கலாம், அது 2 வந்து ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போட்டுக்கலாம். ΔT ஃபஸ்ட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 1300 Kelvin கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எது நம்ம ஹாட் ஃபேஸ் ஆஃப் இன்சைட் லேயர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்சைட் லேயர் வந்து இதுதான். ஸோ இதுதான் இன்சைட் லேயர்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு வர்றதுக்கு அப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து 1300 Kelvin மைனஸ் டீன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஃபேஸ் ஆஃப் அவுட்டர் லேயர் வந்து 400 சொல்லியிருக்காங்க. அப்போது செகண்டுக்கு வந்து T மைனஸ் 400 போட்டுக்கணும். 2 ஈக்குவல் டு போட்டு 2 KA ΔT பை எல் அந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சோம்னா டெம்பரேச்சர் வந்து ஆன்சர் பி வருது கிடைக்குது, 850 Kelvin. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் ஃப்ளோயிங் இன் ஏ லாங் டக்ட் இஸ் மெஷர்ட் பை தெர்மோகப்பல் இஸ் 800 Kelvin. வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு லாங் டக்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம மெஷர் பண்ணுறாங்க தெர்மோகப்பலில். ஸோ அதுக்கு வந்து எமிசிவிட்டி வந்து 0.5 இருக்குது. ஸோ மெஷர் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து 800 Kelvin கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் வால் சர்ஃபேஸ் ஆஃப் தி டக்ட் இஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் 500 Kelvin. இப்போ கேஸுக்கு வந்து 800 Kelvin இருக்குது. ஸோ இன்டர்னல் அந்த வால் சர்ஃபேஸ் வந்து 500 Kelvin இருக்குது. கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் கேஸ் அண்ட் டிப் ஆஃப் தெர்மல் ஹெச் வந்து வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 watt per meter square Kelvin கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் கேஸ் டெம்பரேச்சர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து தெர்மோகப்பில் வந்து 0.5 எமிசிவிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க 800 Kelvin இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். எப்படின்னு ஆக்சுவலாக தெரியல. ஆன்சர் வந்து டீன் கொடுத்துருக்காங்க, 900 Kelvin கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி வேணால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் த ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் இஸ் இன் ஸ்டெடி ஸ்டேட் இஸ் இதில் நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இங்கே என்னென்ன கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆர் ரேடியஸ், டெம்பரேச்சர் T, ஸ்மால் டி வந்து டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெடி ஸ்டேட்னா டைம் டிபெண்டன்ட் கிடையாது, டைமை பொறுத்து எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் கேட்குறாங்க. சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னால் சிங்கிள் ஆர் வரும், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்னால் டபுள் ஆர் வரும். ஸோ உள்ளே வந்து டபுள் ஆர் ஸ்கொயர் ∂T பை ∂Rன்னு இருக்கணும். இப்போ வந்து உள்ளே வந்து ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் கிடையாது, இது வந்து ரேடியஸ் தான். வெளியே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரேடியஸ் பொறுத்தா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டெம்பரேச்சர் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ஸோ
அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. இதையும் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே ரேடியஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வந்துடணும். இதை நம்ம எடுக்க முடியாது, டைமை பொறுத்து பண்ணுறாங்க. ஆப்ஷன் ஏ. இன்னும் ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை பொறுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது கரெக்ட்னு கேட்குறாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட்னு சொல்கிறாங்க, இது வந்து கரெக்ட் தான். இப்போ வந்து நம்ம ஹைட்ரஜன் பார்த்தோன்னா H2, அது வந்து 2 ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். இதே வந்து ஆக்சிஜன் பார்த்தோன்னா 32. ஸோ உங்களுக்கு வந்து மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் தான் அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். சரி, தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கு வந்து கே கம்மியாகும். இது வந்து ஹைட்ரஜன் வந்து கம்மியான இப்போ வந்து மாலிகுலர் வெயிட்டுக்கிறனால அதுக்கு வந்து கே அதிகமாக இருக்கும். முன்னாடி சொன்னது தான் கரெக்டு. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் நான்-மெட்டாலிக் லிக்விட் ஜெனரலி டிக்ரீசஸ் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா கியூ ஃபார்முலா வந்து கேஏ டெல்டி பை எல். இப்போ கேவும் டெல்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கே வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், கே வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான்-மெட்டாலிக் லிக்விட்ஸ், மெட்டல்ஸு, இது எல்லாத்துக்குமே இந்த இதில் வரும். இதே அமார்ஃபஸ் சாலிட் ஷேப் என்ன வரும்னா கே டெல்டி 2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் டிக்ரீசிங் டெம்பரேச்சர் ஆர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேஸ்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கேஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா ஸோ கேஸ்க்கோ கே வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். வந்து thermal conductivity of gases and liquids is generally smaller than that of solids. ஸோ thermal conductivity வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ஷன், அது வந்து கண்டக்ஷனுக்கு வர ஈக்குவேஷனில் தான் கே வந்து இருக்குது. ஸோ கண்டக்ஷன் வந்து எதுவும் இல்லை ப்ரிடாமினா சாலிட்ஸில் தான் ப்ரிடாமினன்ட். சாலிட்ஸில் வந்து உங்களுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், கேஸ் லிக்விடில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஃபோர்த்துக்கு வந்து டி. தெர்மல் டிஃப்யூசிவிட்டி வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆல்ஃபா வந்து கே பை ரோஸ்ன்னு பார்க்குறோம். ரோனா டென்சிட்டி, அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு வந்து select the best material கேட்குறாங்க, which can be used for appliances mentioned below using the following data. ஸோ அப்ளையன்ஸ் என்னென்னா ஹீட் ரிசர்வாயர், ஹீட் சிங்க், இது ரெண்டுக்கும் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணோம். அதனால் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி கே கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த 3 வச்சுட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். கே ரோசி இருக்குது, அப்போ ஆல்ஃபா தான் யூஸ் பண்ணணும். ஆல்ஃபா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி கே பை ரோசி. வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹீட் ரிசர்வாயருக்கு உங்களுக்கு வந்து ஹீட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஹீட் சிங்கில் வந்து உங்களுக்கு கம்மியான கேரிங் கெப்பாசிட்டி இருந்தால் போதும். ஏன்னா இன்புட் சோர்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமான ஹீட் வந்து இருக்கும். அப்போ வந்து கே பை ரோசி தான் உங்களுக்கு ஹீட் கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதிகமாக இருக்கணும்னா ஆல்ஃபா வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கே வர ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நீங்கள் கே பை ரோசி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எதுக்கு வந்து கே பை ரோசி கீழே இருக்க டேர்ம் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ ஆல்ஃபா வந்து கம்மியாக இருக்கும். எது வந்து ஆல்ஃபா கம்மியாக இருக்கும் அந்த டேர்ம் வந்து நீங்கள் ஹீட் ரிசர்வாயர் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6th வந்து ஆன்சர் டி கொடுத்துருக்காங்க, 4. மெட்டீரியல் 4க்கு வந்து ஆல்ஃபா கம்மியாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா கம்மியாக இருக்கனால நம்ம வந்து அது ஹீட் ரிசர்வாயரை எடுத்துப்போம். இதே ஹீட் சிங்காக எதை எடுப்போம்னா ஆப்ஷன் 6th வந்து சி வந்து 5 கொடுத்துருக்கோம். 7th வந்து டி 4, ஆப்ஷன் 4. 6th வந்து ஆப்ஷன் சி வந்து பார்த்துருந்தோம், சி வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் 5 வந்து நம்ம எடுத்துக்கணும். 7th வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க, டி வந்து மெட்டீரியல் 4 இருக்குது. 4th மெட்டீரியல் வந்து ஹீட் சிங்காக எடுத்துக்கணும். இதில் வந்து ஆல்ஃபா வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா சிங்குக்கு வந்து ஹீட் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் போதும். அப்போ சி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆல்ஃபா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெடி ஸ்டேட். இந்த இன்னர் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட்னா டைம் டிபெண்டன்ட் கிடையாது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. இந்த இன்னர் அண்ட் அவுட்டர் வால்ஸ் அப்படியே லா ஹாலோ சிலிண்டர் ஆர் கெப்ட் அட் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். வந்து சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க, ஹாலோ சிலிண்டர். இது வந்து யூனிடேஷனல் டெம்பரேச்சர் வேரியேஷன் 1D டெம்பரேச்சர் வேரியேஷன் சொல்லிட்டாங்க. அலாங் தி திக்னஸ் ஆஃப் வால்னு சொல்லிட்டாங்க. திக்னஸ் அலாங் தி திக்னஸ்
வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரி ஆகுது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து சிலிண்டருக்கு வந்து ஒரு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். RTH ΔT/Q. ஃபார்முலா என்னன்னா ln R1/R2/2πLK. அப்போ இது வந்து லாகரிதமிக்காக வேரி ஆகும் ரேடியஸை பொறுத்து. ஸோ லாகரிதமிக் ரேடியஸ் 8க்கு வந்து C. நெக்ஸ்ட் வந்து 9க்கு வந்து பார்த்தோம்னா இங்கே வால் ஆஃப் கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி சொல்லிட்டாங்க. ஒரு வால் இருக்குது, தெர்மல் கண்டக்டிவிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் ஃபார் ஹீட் கண்டக்ஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட் சோர்ஸ். ஸோ வெறும் வால் மட்டும் இருக்குது, அதில் வந்து கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டினா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வந்து லீனியராக இருக்கும். இதே இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட் சோர்ஸ்னால் ஹீட் சோர்ஸ் சென்டராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பேரபோலிக்காக இருக்கும். ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்லோப் அந்த 0வாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பேரபோலிக். அண்ட் சி வந்து டைமென்ஷன் தெர்மல் கண்டக்டிவிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் லென்த் அந்த டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ டைமென்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் கெல்வின் தெரியும். சப்ஸ்டிட் பண்ணணும்னா mL/T/-3 θ/-1. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டி இது. நெக்ஸ்ட் வந்து 11th வந்து பார்த்தோம்னா 2 sheets ஆஃப் அயன் அண்ட் காப்பர் ஆஃப் ஈக்குவல் திக்னஸ் ஆர் வெல்டட் டுகெதர். இப்போ வந்து 2 ஷீட் எடுத்துட்டோம். 2 ஷீட் வேறு வேறு மெட்டீரியல். இது வந்து அயன் எடுத்துட்டோம்னா இது வந்து காப்பர். ஸோ ரெண்டும் சென்டர்லேருந்து வெல்டு பண்ணிட்டோம். ஸோ அயன் வந்து இங்கே இருக்க அயன் பீஸ் வந்து வாட்டர் கூட வந்து காண்டாக்டில் இருக்குது அட் டெம்பரேச்சர் ஆஃப் 298 கெல்வின். இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 298 வச்சுக்கலாம். காப்பர் இஸ் இன் காண்டாக்ட் வித் ஸ்டீம். இது வந்து ஸ்டீம் கூட காண்டாக்டில் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து 373 கெல்வின். வந்து ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ரெண்டுக்கும் காப்பர் அயன் ரெண்டுக்கும் வேறு வேறு கேவாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஆனால் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் காப்பருக்கு இருக்கும். அது வந்து வேரி ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு அயனுக்கும் கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி தான். அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு லீனியர் கர்வ் வரும். அது வந்து இந்த இன்டர்ஃபேஸில் ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்து உங்களுக்கு வந்து அயன் அடுத்தது காப்பர் இருக்குது. காப்பருக்கும் வேறு லீனியர் கர்வ் வரும். ஏன்னா ரெண்டு வேறு வேறு தெர்மல் கண்டக்டிவிட்டியில் காப்பர் அயன். ஸோ அப்போ ரெண்டும் செப்பரேட் லீனியர் ப்ரொஃபைல்ஸாக இருக்கும். வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 செப்பரேட் லீனியர் ப்ரொஃபைல்ஸ் இன் காப்பர் அண்ட் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. 11th வந்து சி. 12th வந்து பார்த்தோம்னா இன் ஃபர்னஸ் வித் ஹீட்டிங் எலமெண்ட் டெம்பரேச்சர் 1700 டிகிரி செல்சியஸ் டாமினன்ட் மெக்கானிசம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி. வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர்னா அங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்னா ரேடியேஷனில் தான் நடக்கும். ஸோ ஃபர்னஸ் வந்து ரேடியேஷன் தான் ப்ரிடாமினன்ட். as the temperature increases thermal conductivity of gas increases. கேஸை பொறுத்து வந்து பார்த்தோம்னா கேவும் டெல்டியும் டேரக்ட்லி ப்ரொடியூஸ். 13th வந்து இன்க்ரீசஸ். 14th வந்து பார்த்தோம்னா இது வந்து டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு வந்து யூனிட்ஸ் ஆர் டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்யூசிட்டி வந்து நம்ம தெரியும் ஃபார்முலா ஆல்ஃபா வந்து A/ρc. யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இப்போ மீட்டர் ஸ்கொயர்னா L²/T அப்படின்னு போடலாம். இப்போ பிக்கு வந்து ஆன்சர் 2. 2 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 2 வந்து 1ல் தான் இருக்குது. அப்போ டி வந்து கரெக்ட். அப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா செகண்டுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிஸ்லோகேஷன் டென்சிட்டி. டிஸ்லோகேஷன் டென்சிட்டினா என்னென்னு பார்த்தோன்னா இஃப் தி மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஸ்லோகேஷன்ஸ் இன் யூனிட் வால்யூம். பட் டென்சிட்டினா நம்ம ஃபார்முலா தெரியும் kg/m3. அப்போ வந்து அது வந்து மாஸ் டென்சிட்டி. இது வந்து டிஸ்லோகேஷன் டென்சிட்டினா வந்து லென்த்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இப்போ எல் பர் நம்பர் ஆஃப் டிஸ்லோகேஷன்ஸ் பர் யூனிட் வால்யூம். மேலே வந்து எல், கீழே வந்து L³ இருக்கும். இப்போ கேன்சல் ஆகுதுன்னா 1/L². இப்போ L⁻². சிக்கு வந்து ஆப்ஷன் 5. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தோம்னா L/T மீட்டர்/செகண்ட் யூனிட். நெக்ஸ்ட் வந்து 15th கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அதுவும் டேர்ம்ஸ் அண்ட் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு தெரியும் வாட்/மீட்டர்². இது வந்து 2. 2லேயே பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் டிஃப்யூசிவிட்டி வந்து யூனிட் தெரியும் மீட்டர்/செகண்ட், மீட்டர்²/செகண்ட்ஸு. இப்போ வந்து Q வந்து 1, 211. ஸோ இதுவும் கரெக்டு. மூணு ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தோம்னா முன்னாடி தான் பார்த்துருப்போம் மீட்டர்/செகண்ட் சொல்லிட்டு. ஸோ இது வந்து 4, 214. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி வந்து பார்த்தோம்னா kg/m². எஸ் வந்து 3. நெக்ஸ்ட் வந்து the conduction heat diffuses into material when the material has. ஸோ டிஃப்யூசர்ஸ் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ மெட்டீரியல் வந்து டிஃப்யூஸ் ஆகும்னா ஆல்ஃபா வந்து அதிகமாக இருக்கும். தெர்மல் டிஃப்யூசிட்டி அதிகமாக இருந்தால் வந்து டிஃப்யூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா = K/ρc.
தெர்மல் கண்டக்டிவிட்டி கே வந்து அதிகமாக இருக்கணும், ரோ டென்சிட்டி கம்மியாக இருக்கணும், அண்டு சி ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் கம்மியாக இருக்கணும். ஸோ ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி கிடைக்கும். லோ தெர்மல் டிஃபிசிட்டி இல்லை, ஹை தெர்மல் டிஃபிசிட்டி. ஸோ 2 தப்பு. ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கிடையாது, ரோ சி கீழே இருக்கிறனால அது வந்து கம்மியாக இருந்தால் தான் வேல்யூஸ் அதிகமாக வரும். லோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி டைம் நம்ம எப்படி ஹீட்டு கூட ரிலேட் பண்ணோம்னா வந்து நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், விஸ்காசிட்டி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு ஹை விஸ்கஸ் ஃப்ளூயிட் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து விஸ்காசிட்டி கம்மியாகும். நமக்கு வந்து ஆல்ஃபா வந்து ஃபார்முலா தெரியும், கே பை ரோ சி. இப்போ வந்து கேவுக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கியூ ஈக்குவல் டு கேஏ டெல் டி பை எல். இப்போ கேவும் டெல் டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ கே அதிகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், டெல் டி வந்து கம்மியாக இருக்கணும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அது ஈஸியாக ஃப்ளோ ஆகாது. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் விஸ்காசிட்டி கம்மியாகும். ஸோ கே வந்து அதிகமாக இருக்கணும்னா டெல்டி கம்மியாக இருக்கணும். டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். 4 and 1. If வந்து for conduction through a spherical wall with constant thermal conductivity and inner side of temperature greater than the outer wall temperature. இப்போ வந்து கண்டக்ஷன் சொல்லிட்டாங்க, ஸ்பெரிக்கல் வால்னு சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி சொல்லிட்டாங்க. வந்து 1 dimension ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதான் அலாங் தி ரேடியஸ். அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இது வந்து இது நிறைய இதில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 17 வந்து ஆன்சர் சி ஹைப்பர்போலிக். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலுக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா ஸ்லாப்னு எடுத்துட்டோம்னா கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் லீனியர். இதே ஸ்லாபில் கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வித் ஹீட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு பேரபோலிக். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியில் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வந்து கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இல்லை. இதே ஸ்லாப்னு எடுத்துட்டிங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது வித் பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆல்ஃபா கே நாட் வந்து பாசிட்டிவ் வரும். கே நாட் ஈக்குவல் டு கே நாட் இன்னும் 1 + ஆல்ஃபா டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. டீங்கிறது வந்து உங்களுக்கு அந்த டெம்பரேச்சரை குறிக்குது. ஆல்ஃபாங்கிறது உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பெர் கெல்வின் 1/k அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் இருக்கும். அந்த கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து பாசிட்டிவ் ஆன்சர்னா உங்களுக்கு வந்து கே வந்து அப்பர் பேரபிளாக இருக்கும். இல்லைன்னா கே உங்களுக்கு வந்து கே ஈக்குவல் கே நாட் 1 - ஆல்ஃபா டி. ஆல்ஃபா வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப் வந்து இப்படி டவுன்வர்ட்ஸாக இருக்கும், ஸ்டாக்கிங்காக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு வந்து சிலிண்டர்னு எடுத்துட்டிங்கன்னா சிலிண்டருக்கு வந்து நம்ம ஆர்டிஹெச் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும், ln R1/R2/2πLk. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்து லாக்ரிதமிக்காக வேரி ஆகும். வேறு என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பியருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹைப்பர்போலிக். ஸோ பேரபோலிக் எப்போன்னு பார்த்தாச்சு, லீனியர் எப்போ, ஹைப்பர்போலிக் லாக்ரிதமிக் எப்போ நம்ம தனித்தனியாக பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஹாலோ ஸ்பியர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பியருக்கு நமக்கு தெரியும் ஃபார்முலா 1/R1 - 1/R2/4πk. 4πk கீழே வரணும், அது எந்த ஆப்ஷன் பார்க்கணும், ஏஎன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 1/R1 - 1/R2 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R2 - R1/R1R1 கிடைக்கும். R2 - R1/R1R2 ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 19th கொஸ்டின். A solid sphere and hollow sphere of same material and size. வந்து 2 ஸ்பியர் இருக்குது, சேம் சைஸ் சேம் மெட்டீரியல். ஸோ 2 ஸ்பியருக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்று வந்து ஹாலோ ஸ்பியர், ஒன்று வந்து சாலிட் ஸ்பியர். இது ரெண்டுக்கும் வந்து ஆர் ஹீட்டட் டு சேம் டெம்பரேச்சர். இது வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்குது அண்ட் அலோட் டு கூல் இன் தி சேம் சரௌண்டிங் டெம்பரேச்சரும் சேமாக இருக்குது. தி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பாடி அண்ட் தி சரௌண்டிங்ஸ். இந்த பாடி டெம்பரேச்சர் சரௌண்டிங் டெம்பரேச்சர் டீன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக கூல் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்த பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹாலோ பாக்ஸ், திக்னஸ் இருக்கு மெட்டீரியல். இது வந்து ஈஸியாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். இதே வந்து ஒரு சாலிட் எடுத்துட்டோம்னா இது வந்து சாலிட், இந்த மெட்டீரியல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதுலேருந்து இது உள்ளே போகிறது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குதுனால இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஹாலோ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கூட ஆகும், சாலிட் வந்து உங்களுக்கு வந்து லேட் ஆகும். What will be the geometric radius of heat transfer hollow sphere of inner radius R1 and outer radius R2? இது வந்து ஆன்சர் ஏ, √R1R2. வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜாமெட்ரிக் ரேடியஸ் கேட்குறாங்க. ரேடியஸ்னு கேட்டாலும் யூனிட் வந்து மீட்டரில் தானே இருக்கும். ஸோ
இங்கே வந்து ஆப்ஷன் பாருங்கள். இது ஆப்ஷன் வந்து R1/R2 வந்து 2 கேன்சல் ஆயிரும், யூனிட்லெஸ் ஆயிரும். இது வந்து 2 ரேடியஸ் மல்டிப்ளை பண்ணால் ரேடியஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ √R1R2 தான் கரெக்டு. இதை வந்து வேண்டாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஈக்குவேஷன் கொடுத்து அது என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து சிலிண்டர் அண்ட் ஸ்பியருக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். கண்டக்ஷனுக்கு சிலிண்டருக்குனா 1 R வரும், ஸ்பியருக்குனா 2 R வரும். சிலிண்டருக்கு வந்து இதில் வந்து கொஸ்டின் வந்து லிஸ்ட் ஒன்ல வந்து தப்பாக இருக்குது. ஒரு இதுக்கு வந்து நம்ம 1/Rன்னு எடுத்துட்டோம்னா ரெண்டுமே 2/Rன்னு இருக்குது, அது வந்து தப்பு. ஸோ ஒன்றுக்கு வந்து 1/R நம்ம எடுத்தோம்னா 1/Rக்கு வந்து சிலிண்டரு, 2/Rக்கு வந்து ஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து பிளேன் ஸ்லாவுக்கு வந்து நமக்கு தெரியும் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் வந்து ∂T/∂x 1/R for ∂T/∂t. இதுதான் டைம் டிஃபரன்ஸ். இது வந்து பிளேன் ஸ்லாபுக்கு. அப்போது பின்னுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து d²θ/dx² - m² into θ = 0. இது A or Dன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு A and C அதுக்கு வந்து ஆன்சர் வந்து இது தப்பாக இருக்குது. ஸோ மற்ற இது வந்து பார்த்தோம்னா ஏசிக்கு மட்டும் 2 and 3 அது மட்டும் மாறி இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு பிக்கு வந்து பிக்கு வந்து 4 அண்டு டிக்கு வந்து 1. இப்போ எய்தர் A or D வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா the outer surface of the long cylinder is maintained at constant pressure. இது வந்து நம்ம முன்னாடியே பேசியிருப்போம் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். ஸோ சிலிண்டர் வந்து கேட்குறாங்க. சிலிண்டர் டசன்ட் ஹேவ் எனி ஹீட் சோர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் எப்படி வெரி ஆகும்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வில் வெரி லாகரிதமிக்கலி. 22 வந்து டி. நெக்ஸ்ட் வந்து 23 பார்த்தோன்னா ஹீட் இஸ் கனெக்டட் த்ரூ 10 cm திக் வால். இப்போ வந்து வாலோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. Q வந்து 30 Wm². இது வந்து ஹீட் ஃப்ளக்ஸ், ஏரியாவை பொறுத்து கொடுத்தா ஹீட் ஃப்ளக்ஸ். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அக்காஸ் தி வால், இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ΔT வந்து 10 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. செல்சியஸ் வச்சாலும் சரி, கெல்வின் வச்சாலும் சரி, ரெண்டு சேம் வேல்யூ தான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் 10 கெல்வின் வச்சுக்கலாம். வாட் இஸ் தி தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் வால்? ஸோ கியூக்கு வந்து நம்ம ஃபார்முலா தெரியும், KA ΔT/L. ஏரியா வந்து ஹீட் ஃப்ளக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் q = K × ΔT/L. இப்போ வந்து K வந்து கேட்குறாங்க. இப்போ Q வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு வந்து பார்த்தோன்னா K ΔT/L. K மட்டும் அங்கே வச்சுன்னா ΔTL வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா அவங்க ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 23 வந்து B 0.3 W/m² கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 24 பார்த்தோம்னா 24 வந்து 6 kJ of conduction heat transfer has to take place in 10 minutes from one end to other end of a metallic cylinder of 10 cm² cross sectional area. ஸோ cross sectional area வந்து 10 cm² கொடுத்துட்டாங்க. நம்ம சென்டிமீட்டர் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ 10⁻² போட்டுக்கணும். லென்த் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து 100 W/m² கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 ends ஆஃப் சிலிண்டர் வந்து கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா தெரியும், Q = KA ΔT/L. இது வந்து Q வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்கல. ஸோ ஜூல் பர் செகண்ட்ஸ் தான் வாட்டு. இப்போது இது வந்து Q வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 6 × 10⁻³ செகண்ட்ஸ்க்கு மாத்திரம், மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்கு மாத்திரம் 10 × 60. இப்போ 6000/10 × 16 போட்டோம்னா நமக்கு வந்து Q கிடைக்கும். Q எடுத்து வச்சுக்கலாம். KA ΔT/L வந்து ரைட் சைடு இருக்கும் ஃபார்முலாவில். இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ΔT. மீதி வேல்யூ வந்து எல்லாமே இருக்குது. ஏரியா வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிறது வந்து 24க்கு ஆன்சர் B 100 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 25 லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா a composite wall of a furnace has 3 layers of equal thickness. வந்து ஒரு காம்போசிட் வால்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. காம்போசிட்னாவே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறது. 3 லேயர் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஒன்று இந்த வாலில் வந்து 3 லேயர் இருக்குது. 1 2 3 லேயர் இருக்குது. ஹேவிங் ஈக்குவல் திக்னஸ் சொல்லிட்டாங்க. 3ம் ஈக்குவல் திக்னஸ். நெக்ஸ்ட் வந்து ஹேவிங் தெர்மல் கண்டக்டிவிட்டி இந்த ரேஷியோ, தெர்மல் கண்டக்டிவிட்டி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் ட்ராப் ரேஷியோ வந்து கேட்குறாங்க அக்ராஸ் தி 3 ரெஸ்பெக்டிவ் லேயர்ஸ். இப்போ நம்ம ஃபார்முலா வந்து தெரியும், Q = KA ΔT/L. இப்போ K ΔT வந்து ரெண்டும் சேம் சைடு இருக்குது. அப்போ வந்து கொண்டு போனால் K and ΔT ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நமக்கு தெரியும் K = 1/ΔT நமக்கு கிடச்சிடும். K வந்து அப்போ வந்து
நமக்கு டெம்பரேச்சர் இப்போ கே கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு இன்வர்ஸாக நமக்கு வந்து டெம்பரேச்சர் ட்ராப். இப்போ வந்து 1க்கு பதிலாக 1/1ன்னு போட்டுக்கணும், 2க்கு பதிலாக 1/2ன்னு போட்டுக்கணும், 4க்கு பதிலாக 1/4ன்னு போட்டுக்கணும். அப்போது 1:1/2:1/4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ வந்து இதில் வந்து காமன் மல்டிபிள் வந்து நம்ம 4 எடுத்துனா 4 மல்டிப்ளை பண்ணால் 4:2:1ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் வந்து பி, 4:2:1. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹெச்எம்டியில் வந்து ஹீட் கண்டக்ஷனுக்கு வர கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.